ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிதா ஃபேண்டசி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் இப்போ ஓப்பன் ஆக போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் போட போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பேக் அரேஞ்ச். ஸ்கூல் பேக் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஸ்கூல் பேக் அரேஞ்ச். நீங்கள் புதுசு வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல் பேக்கை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீனாக வாஷ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஸ்கூலுக்கு கொண்டு போகலாம். இதே மாதிரி லஞ்ச் பேக்கையும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அது நெக்ஸ்ட் வர்ற இதில் நான் லஞ்ச் பேக் பற்றி சொல்கிறேன். லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அரேஞ்சிங் செகண்ட் ஒன். இது ரெண்டுமே நான் மில்டன் அப்புறம் ஆலிவர் அப்படிங்கிற 2 கம்பெனிலேருந்து லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது பண்ணியிருக்கேன், வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1 இயராக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெரூன் கலர் மில்டனோடது 3 செட் வரும். இதே மாதிரி இது ப்ளூ கலர் ஆலிவரோடது. ப்ளூ கலர் என் தம்பி யூஸ் பண்ணுவேன், மெரூன் நான் யூஸ் பண்ணுவேன். இது கூடவே பேக் வந்துடும். தேர்ட் வாட்டர் பாட்டில், பைங் நியூ ஆர் ரீயூஸ். நான் புதுசு தான் வாங்கியிருக்கேன். மோட்டிவேஷ்னல் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் யூஸ்க்காகவும். ஃபோர்த் நோட் புக், ப்ரௌன் ஷீட் ஃபோல்டிங். நோட் புக்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால நீங்கள் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அப்பப்போ போடணும் அப்படிங்கிறது இருக்காது. போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக இருக்காது, டீச்சர்ஸ் திட்டுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போட்டு வச்சிடணும். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செம்ம ஸ்டிஃபாக நிற்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டேப் இல்லை பின் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்டிஃபாக நிற்கும். டேப் போடலைனாலுமே இந்த மாதிரி பண்ணும்போது செம்ம ஸ்டிஃபாக ஆயிடுங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. லைக் அந்த அட்டையே அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் ப்ரௌன் ஷீட் வாங்க வேணாம். நீங்கள் இப்போ டேப் இல்லை பின் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஒரு பெட்டு கடியில் இந்த நோட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும். நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணுறனால உங்கள் நோட் புக் கலையாமல் நீட்டாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கூல் ஷூ அண்ட் சாக்ஸ் க்ளீனிங் அண்ட் பையிங்கும். ஸ்கூல் ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய ப்ரஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம். பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசு இப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஷூக்கு மேலே அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா ஷூ தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா செம்மையாக புதுசு மாதிரி ஆயிரும். நாங்கள் ஒயிட் புதுசு வாங்குகிறோம், பிளாக் புதுசு வாங்கலை, என்கிட்ட பழசே இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணப்போ புதுசு மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் காய வச்சிடலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வைக்கும் போது தான், 10 டேஸ் முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பித்தா தான் உங்களுக்கு சூப்பராக ஸ்கூல் போக முடியும். 6th ஒன் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நிறையா எடுத்து வச்சுருக்கேன். புதுசு வாங்கி ஸ்டிச் பண்ணுறது தான் மெட்டீரியல் வாங்கி. இதே உங்களுக்கு பழசு இருந்தாலுமே அதெல்லாம் அயர்ன் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் டை, பெல்ட் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது. சாக்ஸும் எடுத்து வச்சிடணும். அப்புறம் இந்த ரிப்பன் கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மறக்காமல் வாங்கி வச்சுட்டா தான் அப்புறம் ஸ்கூல் போகிற நாள் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வாங்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கர்ச்சீஃபும் இம்பார்ட்டண்ட்டான திங் தான். இது ஜஸ்ட் 10 rupees தான். நம்ம ஃபிதா ஷாப்பிங் ஜோனில் செம்ம சாஃப்டாக இருக்கும். 7 ஸ்டடி டேபிள் க்ளீனிங். ஸ்டடி டேபிள் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி வைக்கும்போது தான் நமக்கு செம்ம மோட்டிவேஷ்னலாக இருக்கும். படிக்கும்போதுமே க்ளீனாக இருக்கிற அது பார்த்தாலே நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் நிறையா மோட்டிவேஷ்னலாக செவுத்துல அதெல்லாம் எழுதி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் புதுசாக ஒரு ஒயிட் போர்டு வேறு வச்சுருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கு. 8th ஸ்டடி பிளானர் மேக்கிங். ஸ்டடி பிளானர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்க. இந்த ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளானர் 2024 போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் கோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ட்ராக்கர்.
இந்த ஃபர்ஸ்ட் காலமில் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் காலமில் சப்ஜெக்ட், தேர்ட் காலமில் மார்க்கு, அப்புறம் ஃபோர்த் காலமில் டெட்லைன், லாஸ்ட்டில் வந்து கரெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஐடியல் டே வந்து 7 o'clock எண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் 8 o'clock to 3 வந்து ஸ்கூல், அப்புறம் 3 to 4 eating refresh, 4 to 5 skin care free time, 5 to 6 exercise yoga, 6 to 7 study, 7 to 8 writing work, 9 to 10 eat, அப்புறம் sleep. அவ்வளோதான். அப்புறம் வந்து ஹேபிட் ட்ராக்கர் ஜூனோடது போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கோட்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் தனித்தனியாக டே வைஸ் வந்து நான் பண்ணுறதுக்கு வந்து கேலண்டர் வச்சுருக்கேன். கேலண்டரில் வந்து எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். நான் தனியாக காலம்லாம் வரைஞ்சி போடுற பழக்கம் இல்லை. கேலண்டரில் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் போர்டும் இருக்குது. லாஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷ்னரிலாம் வந்து வாங்கி வச்சாச்சு. பழசு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசும் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்கும்போது புதுசு இருக்குது, நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் கொஞ்சம் புதுசு வாங்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் என் பவுச் பழசு தான். ஸோ அதையே வந்து இது பண்ணிவிட்டு பென் வந்து ஃப்ளாரோட மேட்ரிக்ஸ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிளாக் பென், ப்ளூ பென், அப்புறம் பென்சிலு, எரேசர்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஃபிதா ஷாப்பிங் ஜோனில் இருக்குது. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக கேட்ரேஜு, அப்புறம் ஹைலைட்டர் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து தமீஸ் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கான். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அவன் வந்து பிளாக் தீமில் எடுத்திருக்கான். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த காம்பஸ் எனக்கு வந்து உடஞ்சிச்சு. ஸோ அது அப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்ரேஜஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.